வெல்கம் டு ஃப்ரெஷ் லேர்னர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வை டு பூட் அ பென்ட்ரைவ் presented by ஜி சதீஷ்குமார், கோ பார்ட்னர்ஸ் ஆர் ஷாதிக் பாஷா அண்ட் சி பிரவீன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏன் வந்து பென்ட்ரைவை பூட் பண்ணி தான் வந்து வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுது, பூட் பண்ணாமல் ஏன் வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்றத வந்து என்ன ரீசன்றதை வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பென்ட்ரைவில் வந்து யூஸ்வலாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு வந்து பூட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணுற ஃபைல் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃப்ரீ லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஃபைல். அதே வந்து நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து சிஸ்டத்தில் எங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா வந்து பூட் செக்டார்ஸ் ஆர் ஃபிலிம் வேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம யூஸ்வலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து பூட் செக்டார்ஸ் ஆர் ஃபிலிம் பூட் செக்டார்ஸில் வந்து ஸ்டோர் ஆகாது. அந்த பூட் செக்டார்ஸில் வந்து போய் ஸ்டோர் ஆகிறதுக்காக தான் வந்து பேசிக்காகவே நம்ம வந்து பூட் பண்ணி நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த பூட் செக்டார் அப்படின்றது ஒன்றும் இல்லை. பூட் செக்டார்ன்றது ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே ஹார்ட் டிஸ்கில் இருக்குதோ அந்த லொக்கேஷனில் தான் வந்து ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பூட் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளால் பூட் செக்டார்ஸில் பேஸ்ட் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் தான் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த இனிஷியல் சொன்னேன்ல பூட் செக்டார் அப்படின்ற இந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு பேர் எம்பிஆர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து பூட் செக்டார்ஸ் இனிஷியல் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் வந்து நம்ம எல்லா ஓஎஸ் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பயாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பயாஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த எம்பிஆர் லொக்கேட் பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் இந்த எம்பிஆர் மூலிமா இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லொக்கேஷனை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி இந்த ரீட் பண்ணும் எம்பிஆர். அதுதான் வந்து இனிஷியலாக நடக்கும். இந்த டிஸ்கை பார்த்துட்டு அந்த கான்செப்டை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த டிஸ்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து நம்ம மெமரியை வந்து யூஸ்வலாக ஹார்ட் டிஸ்கில் வந்து நம்ம மெமரி இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து செக்டார்ஸ், இந்த மாதிரி ரோஸ் கலர் இருக்கிற பேர்லாம் வந்து ட்ராக்ஸ், அப்புறமேட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கிற பேர் தான் வந்து செக்டார்ஸ். அப்புறமேட்டு இந்த ரீட் ஆர் ரைட் ஹெட் என்ன பண்ணணும்னா நம்ம எங்கே வந்து என்ன ஓப்பன் பண்ணுறோமோ யூஸ்வலாக சிஸ்டத்தில் நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணோன்னா இந்த ரீட் ஆர் ரைட் ஹெட் வந்து அந்த நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத போய் அந்த லொக்கேஷன் இங்கே இருக்குன்னா இந்த லொக்கேஷனுக்கு போய் இந்த லொக்கேஷனில் இருக்கிற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். அந்த வேலையை பண்ணுறது தான் வந்து ரீட் ஆர் ரைட் ஹெட். இதெல்லாம் வந்து சிடி டிரைவ் இதுலலாம் பார்த்தோம்னா சிடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து சிடி ரன் ஆகும்போது லேசர் லைட் ஒன்று வந்து ரீட் பண்ணிட்டு போகும். அந்த உள்ள டேட்டாவை லேசர் லைட் உள்ளே எடுத்துகிட்டு போகும். அந்த சீரீஸ்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரீட் ஆர் ரைட் ஹெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து நம்ம வந்து இந்த பூட் செக்டார்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான ரீசன் தான் இதில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஆர் பிசி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பயாஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அந்த பயாஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து என்ன டிரைவில் வந்து நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பயாஸ் செட்டப்பை வந்து ரன் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த பயாஸ் செட்டப் ரன் ஆன உடனே நமக்கு என்ன ஷோ ஆகும்னா விண்டோஸ் ஆர் லினக்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற விண்டோ வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம விண்டோ அப்படின்றத சூஸ் பண்ணோம்னா இந்த எம்பிஆர் அதை வந்து பாயிண்ட் பண்ணிருக்கோம். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். எம்பிஆர்ன்றது என்னன்னா வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். பயாஸ்ன்றது வந்து பேசிக் இன்புட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து எம்பிஆர் பாயிண்ட் பண்ணிருக்கோம். நம்ம விண்டோஸை செலக்ட் பண்ணோம்னா அந்த விண்டோஸ்னுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷன் இருக்கிற ஓஎஸ் ஃபைல்ஸ் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எம்பிஆர்னுடையது. அந்த லொக்கேஷன் என்னன்னா வந்து அந்த லொக்கேஷன் வந்து பூட் லோடர். பூட் செக்டாரில் போய் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பென்ட்ரைவை பூட் பண்ணுறோம். அதுதான் வந்து பேசிக் கான்செப்டே. ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எம்பிஆர் அப்படின்றத வந்து பூட் லோடரை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போனா நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நம்ம பூட் லோடர் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணுவோம். அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து பூட் லோடரில் இன்ஸ்டால் பண்ணணும்னா வந்து நம்ம
பென்ட்ரைவை பூட் பண்ணியிருந்தா தான் வந்து பூட் லோடரில் வந்து எம்பிஆர் பாயிண்ட் ஆகிற மாதிரி இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பாயிண்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஆனால் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, ஷோ ஆகாது முன்னாடி. இந்த ரீசனுக்காகலாம் தான் வந்து நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ண வரோம். மெயின் கான்செப்ட் என்னன்னா வந்து பூட் லோடரில் வந்து நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பூட் லோடரில் போய் இன்ஸ்டால் ஆனால் தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி லோட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த கான்செப்டுக்காக தான் வந்து மெயினாகவே இதுக்கு போகிறோம். இந்த இதில் போன ஸ்லைடில் நான் என்ன சொன்னேன்னா வந்து இதுதான் வந்து எம்பிஆர் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எம்பிஆர் தான் பாயிண்ட் பண்ணும். அந்த எம்பிஆர் பயாஸ் அப்படி அதெல்லாம் எங்கே இருக்குன்னா வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்காது. எம்பிஆர் பயாஸ் அதெல்லாம் வந்து ரோமில் இருக்கும். ரோம்லேருந்து நம்மளால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. அதனால் அந்த பயாஸ் அதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது சிஸ்டத்தில். ஓஎஸ்லாம் நம்ம வந்து சிஸ்டம் என்ன ஓஎஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப வேறு ஓஎஸ் கூட போடலாம். ஆனால் வந்து இந்த பயாஸ் செட்டப்பை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த ரீசன்னால தான் ரோமில் அது இருக்கிறனால எம்பிஆர் பயாஸ் இது ரெண்டும் வந்து நம்ம ரோமில் இருக்கும். நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இருக்கும். அதுதான் வந்து பூட் செக்டார்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுறது தான் வந்து பயாஸ் அண்ட் எம்பிஆர் என்ற கான்செப்ட் ரெண்டு. இதனால தான் நம்ம வந்து இப்போ பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி நம்மளால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுது, பூட் பண்ணாமல் பண்ண முடியறதில்ல. இதுதான் அந்த கான்செப்ட் இங்கே இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.